எனவே உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், நமக்கு அக்குப்பஞ்சர் வகுப்பை பத்தி, உடல் உறுப்புகளுக்கு உண்டான நலன்கள் பத்தி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்து இந்த 48 நாள்ல வகுப்பு நமக்கு கொடுத்தாங்க. எனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், உங்களுக்கு உண்டான அவர்கள் நடத்திய அந்த வகுப்பில் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவடைந்து கொள்ளலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பவர்கள் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க நலசும் ஐயா அவர்களோட கேள்வி பதில் வந்து நாளைக்கும் உங்களுக்கு இருக்கு. நீங்க நாளைக்கு அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்துக்கலாம். நன்றி. உங்களுக்கு நன்றிங்கய்யா. இலக்கியவாணன் ஐயா தற்சமயம் நமக்கு வந்து சந்தேகங்கள் கொடுக்க இருக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இலக்கியவாணன் ஐயா. காலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க ஐயா. இலக்கியவாணன் ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இப்போ பேசலாம். இலக்கியவாணன் ஐயா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. நீங்களும் பண்ணிக்கிங்க. பண்ணியாச்சுங்கய்யா. ஓகே ஓகே நன்றி. அருள் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்வி கேட்கலாம். அருள் அவர்கள் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஃபுட் அலர்ஜி வருது ஐயா. இப்போ ஃபுட்டு சாப்பிடும்போது அலர்ஜி, ஸ்கின்ல ப்ராப்ளம் ஆகி நமைச்சல் எடுக்குது. அதுக்கு வர்ம புள்ளிகள் எதுனா இருக்கா ஐயா? எது மாதிரியான உணவு சாப்பிடும்போது ஏற்படுது? இந்த சிக்கன், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது, அப்புறம் முட்டைக்கோசு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது, அப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு இந்த மழைக்காலத்தில் அந்த மாதிரி ஆகுது. அலர்ஜி நமைச்சல் இருக்குது. அதுக்கப்புறம் வீக்கம் ஏற்படும் அந்த இடத்துல. அதாவது இயல்பாகவே உங்களுடைய உடல் வந்து வாயு நிறைந்த உணவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம். அப்ப அந்த உணவுகளை குறைக்கிறது தான் சிறப்பு. அதாவது ஒவ்வாமை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் அந்த உணவுக்கும் பொருத்தம் இல்லை. நம்ம உடலுக்கு அந்த உணவு வந்து ஏற்றுக்கொள்வது சிறப்பில்லை அப்படிங்கிறதாலதான் ஏற்படுது. முதல் விஷயம், அந்த உணவு பொருளை நீங்க தவிர்க்கிறது சிறப்பு. குறைச்சிக்கணும். தவிர்க்கிறதுங்கிறத விட குறைச்சிக்கணும். எப்பயாவது எடுத்துக்கிறது தப்பு இல்லை, அடிக்கடி வேண்டாம். அப்படி எடுக்கும் எப்பயாவது எடுக்கும் போதும் இது மாதிரியான அலர்ஜி மாதிரி ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும் ஐயா. LU8 அப்படிங்கிற புள்ளியை நான் இப்ப காட்டுறேன். இந்த புள்ளி தாங்க, இந்த சிவப்பு நிற புள்ளி வச்சு காட்டியிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. LU8 இந்த புள்ளி குறிச்சுக்கோங்க ஐயா. ஓகே. ரத்தத்துல அலர்ஜி லெவல்லாம் அதிகமா இருக்கு, நாங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணதுக்கு. அதாங்க, நம்ம உடம்பு வந்து அந்த ஒரு சில உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம முடிஞ்ச அளவு ஒரு உணவு நம்ம உடல் ஏத்துக்கல அப்படின்னாலே அதை குறைக்கிறதா நல்லது. மற்ற உணவுகள் எது நமக்கு பொருந்தக்கூடியதோ அந்த உணவு அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் இந்த நிறுவனமாக இருக்கு. நமக்கு உடலின் மொழிதான், உடலை அழகான வழிகாட்டு கொடுக்குது. நன்றி. அடுத்ததாக குமார் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். குமார் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம்.
குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கேள்வி கேட்கலாம். ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. அடுத்தது கேள்வி கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா என் பேர் குமாருங்க. எனக்கு வயசு 38 வயசு ஆகுதுயா. எனக்கு வந்து இப்போ சுகர் இருக்குன்னு சொன்னாங்கய்யா. சரி சுகர் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அந்த கை விரல் வந்து மடக்கி நீட்டும் போது அந்த ஆள்காட்டு 2 விரலையும் ஆள்காட்டு விரல் வந்து ரொம்ப பயங்கரமா வலிக்குதுங்கய்யா. ஐயா திரும்பவும் சொல்ல முடியுங்களா? உங்களுடைய குரல் தெளிவா கேட்கல. கை விரல் வந்து மடக்கி நீட்டும் போது 2 கையிலுமே இருக்கிற அந்த ஆள்காட்டு விரல வந்து மடக்க முடியல. என்னமோ எலும்பு இந்த டேமேஜ் ஆன மாதிரியே கையை எப்படிமா சரி வந்து மூடி விரிக்க முடியல. அது ஹாஸ்பிட்டல்ல காட்டினா அது சுகர் அதிகமா இருந்தாலும் இப்படி வந்துச்சு அப்படின்றாங்க சார். இது வந்து கையிலைங்களா கால்லைங்களா? 2 கையிலுமே சார். கை விரல்களை மடக்கி நீட்டும் போது 2 கையில இருக்கிற ஆள்காட்டி விரல மட்டும் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. மடக்க முடியல. சரிங்க சரிங்க. அந்த இடத்துல ஏதாவது அடிபட்ட மாதிரி ஏதாவது நினைவு இருக்குங்களா? இல்லைங்கய்யா. அதனாலதான் அடிலாம் படல. எதுவுமே இல்லையா. ஆனா இந்த சார் சொல்ற இந்த யோகா பயிற்சிலாம் செய்யும் போது மட்டும் வலி கொஞ்சம் ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் திரும்பியும் பயங்கரம் எப்போ இந்த வலி வருதுன்னா தூங்கி எழுந்திருக்கும் போது மட்டும் காலைல மட்டும் வலிக்கு மடக்க முடியலைங்க. மத்த டைம்ல கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் வலி கம்மியா தான் இருக்கு. சரிங்க. இதுக்கான புள்ளிகளை நான் தரேங்க. அதோடு சேர்த்து நம்ம சர்க்கரை நோய்க்கான அடிப்படையான ஒரு சில உணவு பரிந்துரைகள் இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம செய்யும் போது சரிங்க நமக்கு உடனே இதுக்கு குணம் கிடைக்கும் இல்லையா? சர்க்கரை நோய் சரிங்க வர்றதுக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது இரவு சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது. தூங்குவோம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக மாட்டோம். இரவு சரியா சரிங்க தூக்கம் இல்லாம இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சரிங்க செரிமானமின்மை. காலையில சரியா மலம் வெளியேறும். இந்த 2 சரிங்க விஷயம் சரியா நடந்துருச்சு அப்படின்னாலே சர்க்கரை நோயை எளிதா குணப்படுத்திட முடியும். அப்போ இந்த 2 விஷயங்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத பாருங்கய்யா. உணவுல சரிங்க வரகு சேர்க்கணும் ஐயா. என்னய்யா உணவுல ஐயா. வரகு சேர்க்கணும் ஐயா உணவுல. ஓகே 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 தேங்க்யூ ஐயா. வரகு சேர்த்துட்டு இப்ப நான் புள்ளி சரி இதையும் சேர்த்து பயன்படுத்துங்க. குணமாக ரொம்ப நன்றி ஐயா. இந்த SP5 அப்படின்னு புள்ளி வச்சு காட்டியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாய்யா. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்க. இப்போ இந்த கீழே கணுமூட்டுக்கு பக்கத்துல இல்லையா? ஆமா ஆமாங்க. கணுக்கால் மூட்டுக்கு முன் பக்கமா. இது எப்படியா கயிறை வச்சு அழுத்தி சுத்தணுமா ஐயா? ஆமாங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா புள்ளியுமே 2 பக்கமும் சிகிச்சை கொடுக்கணும். கையில சொன்னதும் 2 கையிலையும், காலில் சொன்னாலும் 2 காலையும் சிகிச்சை கொடுக்கணும். 2 கையிலையும் 2 காலையும் 2 மடங்கு அழுத்தம் கொடுக்கணும். உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து அழுத்தம் கொடுக்கும்போது நேர்மறையான சிந்தனையோட கொடுக்கணும். சரிங்க. மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கதிரேசன் தயாநிதி, நீங்க கேள்வி கேட்கலாம். கதிரேசன் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, கொஞ்சம் குயிக்கா ரெடியா இருங்க ஐயா. இந்த பய உணர்ச்சிக்கு வீடியோல வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேள்வி கேட்கிற நீங்க வீடியோல வந்து கேள்வி கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான பதில் கொடுக்கறது அவங்களுக்கு சிறப்பு. கேளுங்க. இந்த பய உணர்ச்சி இருக்கியா, அது எப்படி எடுக்கிறது? 40 வருஷம் ஒரு பையனுக்கு பய உணர்ச்சி இருக்கு, வீட்லயே இருக்கேன், அதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் ஐயா? பய உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புள்ளிகள் பயன்படுமா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு ஒரு நிலை வரைக்கும் நம்ம அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தலாம் ஐயா. ஆனா முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு பயம் அதிகமா இருக்கு, இல்ல கோபம் அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு நமக்கு வந்து முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு அக்குபஞ்சர் புள்ளி வச்சு அந்த நேரத்துக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு முழுமையான பலன் அப்படிங்கிறது அக்குபஞ்சர்ல கிடைக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு முக்கியமான புத்தகங்கள் வாசிக்கலாம். அதாவது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஆலோசனை சொல்றேன். முடிந்த அளவுக்கு முக்கியமான புத்தகங்களை வாசிக்கலாம். இறைமதனையா பேசக்கூடிய வகுப்புகள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா மனம் சம்பந்தமா ரொம்ப நுட்பமா அவர் பேசுவார். அது மாதிரியான கருத்துக்களை இன்னும் ஆழமா பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்களால பயத்துல இருந்து வெளிவர முடியும். நான் புள்ளிகள் தரேன், இருந்தாலும் கூட இதோடு சேர்த்து புள்ளி அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம மன ரீதியா நம்ம எடுத்துக்கக்கூடிய தைரியம் ஊட்டக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கறது, பார்க்கிறது, வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பயத்துல நம்மளை வீட்டுக்கு கொண்டு வரும் இல்லையா?
புள்ளிகள் தரேன், அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களையும் பின்பற்றுங்க. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கய்யா. இந்த KD10 இருக்கு இல்லைங்களா, இந்த புள்ளி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய புள்ளிகளை KD10 இது அந்த என்ன புக் சொன்னீங்க? புக் என்ன சொன்னீங்க? படிக்க சொன்னீங்க, என்ன புக்கியா? வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல பகவத் ஐயா எழுதின புத்தகம் இருக்கு இல்லையா, கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி, ஞான விடுதலை, இது மாதிரியான புத்தகங்கள். செந்தமிழன் எழுதினா மனம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கலாம் ஐயா. செம்மை மனம் செந்தமிழன் அவர் எழுதின புத்தகங்கள் படிக்கலாம், நல்லா இருக்கும். பகவத் ஐயா புக்கு கவலையில் என்னது? கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி, ஞான விடுதலை, 2 புத்தகம். இன்னொரு ஆசிரியரியா? இன்னொரு ஆசிரியர் செந்தமிழன், செம்மை வனம் செந்தமிழன். ஆமா, அவர்களுடைய புத்தகம் படிக்கும். என்ன டாபிக்யா? செந்தமிழன் அவர் சொன்ன புக்கு பேர் என்னையா? மனம் சம்பந்தமா எழுதிருப்பாருங்கய்யா. வேட்டல், புத்தகத்தோட பேர் வேட்டல். வேண்டல வேட்டல் வேட்டல் வேட்டையாடுதல் இருக்கு இல்லைங்களா, வேட்டல். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். அடுத்ததாக ஏகமை அழகப்பன், நீங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம் ஐயா. எனக்கு 2 கேள்வி விஷயமா பேசுறேன் சார். எனக்கு 64 வயசு, ஸ்டென்ட் வச்சிருக்கு, ப்ரொலப்ஸ் இருக்கு, 3rd இதுல ஸ்டேஜ்ல இருக்கு. அது எதுவும் வழி பண்ண முடியுமா? 2வது நைட்ல இன்கான்டினன்ஸ் இருக்கு, பகல்ல கூட என்னால இது பண்ண முடியுது. அதுக்கு எதுவும் வழி இருக்குங்களா? பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? அவங்களுடைய குரல் இடையில கட் ஆயிடுச்சுன்னா 3rd ஸ்டேஜ் கேட்டுச்சு, என்னன்றத சரியா புரியுது. ப்ரொலப்ஸ் 3rd ஸ்டேஜ் இருக்கு, அது வழி பண்ண முடியுமா? ஆனா பெயின் இல்லை, எதுவுமே பிரச்சனை கிடையாது. கனமானது மட்டும் தூக்க வேணாம்னா அது ஒவ்வொரு நேரம் அடுப்புல இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலையா இருக்கு. மற்றபடி இன்கான்டினன்ஸ் நைட்ல மட்டும் இருக்கு, அது எதுவும் வழி பண்ண முடியும்? உறுதியான சரி பண்ணலாம். நமக்கு காற்றும் நீரும் பாதிக்கப்பட்டாதான் ஏற்படும். காற்று கொஞ்சம் அதிகமா நீர் பாதிக்கப்பட்டிருக்கும், அப்புறம் செயல்படுது அப்படிங்கிற பட்சத்துல காற்றும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்னி 7 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். கூடுதலா ஒரு பொருள் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தனியா வருது அப்படிங்கிற பட்சத்துல, தனியா அது இருக்கக்கூடிய பகுதியில இருந்து கழண்டு வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு சில எக்ஸசைசஸ் பண்ணணுமா. அதாவது நம்முடைய இடுப்பு பகுதியை பலப்படுத்தக்கூடிய, அடிவயிற்று பகுதியை பலப்படுத்தக்கூடிய யோகா ஆசனங்களை செய்யணும். நலசுமை ஐயா அவர்கள்ட்ட அடிவயிற்று பகுதியை, கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய யோகா ஆசனங்கள் கேட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த புள்ளிகளுக்கும் சிகிச்சை கொடுக்குமா. ஏன்னா மெக்கானிக்கல் பகுதி கழண்டு வெளியே வருது அப்படிங்கிற பட்சத்துல அதோடு சேர்த்து இது செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குமா. சிறுநீரகத்தை பலப்படுது. சார், ஒரு நிமிஷம், இது ஆபரேஷன் பண்ணாம அந்த இதுக்குள்ள சிகிச்சை எடுத்துக்காமலே இதை சரி பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா 64 இயர்ஸ்ல ஒரு பயத்தை அதுக்காக செய்யலாங்கம்மா. நீங்க என்ன பகுதியில இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் மருத்துவரை பாருங்க, பார்த்து சிகிச்சை எடுக்கும்போது அது குணப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது ஜெயம்மா, நீங்க ஜெயம்மா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குதுங்க ஐயா. அப்புறம் வலது கால்ல கணுக்கால் பக்கத்துல வெளிப்புறமா இருக்கிற முட்டியில நல்லா ஆசனாஸ் எல்லாமே யோகா எல்லாமே பண்ணுவேன். அதனால அந்த இடத்துல அந்த ஒரு கால்ல மட்டும் அந்த வெளி முட்டியில அந்த முழியில மட்டும் வலி இருக்குது. இதுக்கு என்ன ஐயா பண்றது? அப்புறம் நடையில ஒரு தடுமாற்றம், இதுக்கு நான் என்ன பண்றது? முதல் விஷயம், நீங்க உங்களுக்கு அந்த கணுக்கால் மூட்டுல வெடிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஒருவேளை யோகா ஆசனங்கள் வெடிப்பு இல்லைங்க ஐயா. அதுல இப்ப சமணங்கால் போட்டு எல்லாம் ஆசனம் இதை பண்ணும்போது அந்த வலது கால் வெளிப்புறமான அந்த முழியில மட்டும் வலி, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் நடையில் ஒரு தடுமாற்றம். எனக்கு வயசு 69 ரன்னிங்.
ஆனா எல்லா ஆசனா யோகம் எல்லாமே பண்ணுவேன். அதனாலதான் இது வரைக்கும் நான் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நானு. முடிந்த அளவுக்கு நீங்க யோகா ஆசனங்கள் செய்றீங்க அப்படின்னா வெறும் தரையில செய்ய வேண்டாம். வெறும் தரையில செய்தா அந்த மாதிரியான வலிகள் ஏற்படும். மேட் போட்டுதான் கம்பல்சரியா பண்ணுவேன். மேட்டும் கூட உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, மேட் ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். அது மாதிரி நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். வெறும் பெட்ஷீட்டோ அல்லது பாயோ போட்டு பயன்படுத்துறது கூட இந்த மாதிரி வலி இருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க ஸ்பாஞ்ச் மாதிரி பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும். ஓகேங்க. நடைகள் ஒரு தடுமாற்றம், நல்லா ஸ்ட்ரைட்டா நடந்துகிட்டு இருந்தேன். வர வர கொஞ்சம் அந்த நடையில ஒரு தடுமாற்றம் வருது. அதுக்கு நான் என்ன அதுல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெரிகோஸ் வெயின், நடையில் தடுமாற்றம், இந்த 2 பிரச்சனையுமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. சரிங்க. DU20 நம்ம சொல்லி கொடுத்திருப்போம் உச்சந்தலையில இருக்கக்கூடிய. ஆமாங்கய்யா. DU20ல அழுத்தம் கொடுங்க. அதோட சேர்த்து காலுக்கு மசாஜ் பண்ணுங்க. அதாவது கெண்டைக்கால் பகுதிக்கு மசாஜ் பண்ணணும். எப்படி அப்படின்னா மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். இதுதான் கெண்டைக்கால் அப்படின்னா மேல் நோக்கி எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்றீங்க. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக காவேரி கிருஷ்ணா, நீங்க கேள்வி கேட்கலாம். காவேரி கிருஷ்ணா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா ஐயா. பொண்ணு 12th படிக்கிறாப்பிடிங்க ஐயா. அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காப்பிடிங்க. தூக்கம் மாறுதுங்க ஐயா. ஒரு நாள் நேரத்துல எழுந்துச்சு படிக்கிறா, ஒரு நாள் லேட்டா படிக்கிறா. தூக்கம் கெட்டுறாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன புள்ளி இது பண்றதுன்னு சொன்னீங்கன்னா உதவியா இருக்குங்க ஐயா. தூக்கம் கெடுறதுதான் அடிப்படை காரணமா. அதாவது நம்ம உடலுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இரவு அப்படின்னா தூங்கணும், பகல்னா வேலை செய்யணும். அந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. தூக்கம் மாறுபடும் போதே இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஆனா இருந்தாலும் கூட 10ஆம் வகுப்பு இந்த நேரத்துல அவங்க இதுவரைக்கும் அப்படி பழகிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல இந்த மாற்ற முயற்சி செய்யறது அப்படிங்கிறது இந்த 10ஆம் வகுப்புல அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேணாம். கொஞ்சம் மாற்ற சொல்லி அறிவுரை கொடுக்கலாம். ஆனா அவங்களால மாற்ற முடியல, இரவு படிச்சாதான் நல்லா இருக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாற்ற முயற்சி செய்யுங்க. முடியாட்டி விட்டுருங்க. அதை கம்பல் பண்ண வேணாம். ஏன்னா இதனால உங்களுக்கு ஏற்படும். ஜாஸ்தி தாங்க ஐயா. அவங்களையும் சொல்றதுக்கு இல்லைங்க, நிறைய ஒர்க் இருக்குங்களா? அதனால என்ன பண்றது, என்ன புள்ளி இது பண்றதுன்னு சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். லிவர் 1 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தணுமா? இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணுமா? 2 காலையும் அடிக்கடி கொடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அமுத்தி கொடுக்கணுங்களா? ஆமாங்க, அழுத்தம் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சத்தான உணவு, பழ உணவுகளை கொடுங்க. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பால் பாண்டியன், நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா பால் பாண்டியன். வணக்கம் ஐயா. எனக்கு வயசு 41 ஆகுதுங்களா. உடம்புல எந்த தலைவலி மட்டும் இப்போ ஒரு 2-3 வருஷமா இருந்தது. ஒன் சைடு தலைவலி இருந்தது. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அவங்க ரீசன் என்ன சொன்ன அப்படின்னா, ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சரியான தூக்கம், தண்ணி, டயத்துக்கு சாப்பிடுறது,
3 இருந்தா போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த வேலையோட டயத்தை நான் மாத்திக்கிட்டேன். நான் இப்ப ஷிஃப்ட்ல இருந்து இப்ப ஜென்ரல் பகல்ல போயிட்டு வர்ற மாதிரி மாத்திக்கிட்டேன் நானு. இப்போ எனக்கு சிகிச்சை ரிலேட்டடா எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஒருத்தர் அக்குபஞ்சர் நம்ம கூட ஒர்க் பண்ற அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கிறதுனால அப்பப்ப அவரை நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். அவர் நமக்கு சிகிச்சை கொடுக்குறாப்புல. அதனால அந்த தொந்தரவு அப்படிங்கிறது இப்ப பெருசா இல்ல. இப்ப நான் இந்த ஆங்கில மருத்துவமும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்ததுல வச்சு பார்க்கும்போதும் நம்ம நம்ம நண்பர் அக்குபஞ்சர் பார்த்து சொன்ன விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு உடல் ரீதியா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு சிகிச்சையுமே எனக்கு தேவையில்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. சரியா தூக்கம், தண்ணி, சரியான டயத்துக்கு இந்த 3 இருந்தா போதும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட்ல இருக்கேன். அது வெயிட் உடம்பு வந்து வெயிட்டே ஏற மாட்டேங்குதுங்க. இதுக்கு வந்து ஏதாவது சிகிச்சை தேவையில்லை எனக்கு. மாற்று யோசனை ஏதாவது இருந்தா நல்லா சாப்பிடும் போது இருக்கும். உணவு முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற உணவுகள் எடுத்துக்கோங்க. இதுவே போதும். ஐயா புரியல, சொல்லுங்க. சாப்பிடும் போது இனிப்பு சுவையுடைய உணவு முதல்ல ஒரு நாட்டு சர்க்கரையோ பழமோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. அதற்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த யோகா ஆசனங்கள் தினமும் வாங்க, நம்ம வகுப்புக்கு தினமும் வாங்க, வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பசிக்கதான் செய்யுது, நல்லா பசிக்குது, நல்லா தூக்கம் வருது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேல நானே நினைச்சாலும் என்னால மொபைல் யூஸ் பண்ண முடியாது, தூக்கம் வந்துருது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஷிஃப்ட் அதிகமா பார்த்ததுனால தூக்கத்தை கெடுத்து வேலை பார்த்ததுனால இன்னைக்கு தூக்கம் உடம்புக்கு அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாப்புல. இப்ப தூக்கம்லாம் நல்லா சாப்பாடுலாம் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா சாப்பிட பசிக்குது. ஆனா இந்த உடம்பு வெயிட்டுங்கிறது மட்டும் ஏறாமலே இருந்து மனநோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதானுங்களா எப்படி? அது மனநோய்க்கு மருந்தே இல்லை அப்படிங்கிறது இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம தேடணும். மன உளைச்சல்னால சாப்பாடு தொந்தரவு, சாப்பாடை நானு டிசப்பாயிண்ட் பண்ணி அதனால எதுவும் தொந்தரவு இருக்கும்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதனாலதான் மன உளைச்சல் இருந்து அதையும் குணப்படுத்தணும். நீங்க இனிப்பு சுவையுடைய உணவுகள் எடுத்து ரெகுலரா வாங்க. நீங்க இந்த வகுப்புக்கு வந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கான தெளிவு நமக்கு. தனியா உங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. நீங்க ரெகுலரா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த ஆலோசனை குறிப்புகள் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டுமே கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னாலே போதுமானது. ஒரு கருத்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த உடம்புல எந்த குறைபாடுமே இல்லைன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் எனக்கு தகவல் வந்துருச்சு. ஆனா எனக்கு உடம்பு தேரல அப்படிங்கறதுதாங்க இதுல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வரும். நீங்க இனிப்பு சுவையுடைய உணவை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஒரு வாரம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்தது ராஜேஷ் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். அடுத்த வகுப்பு இருக்கு, இன்னொரு நாள் நம்ம வச்சிடலாம். ஐயா ஐயா காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப எனக்கு ஒரு லாஸ்ட் 1 மந்தா தலைக்கு குளிச்சா தலை கொஞ்சம் பாரமா இருக்கு ஐயா. யூஸ்வலா நான் தலைக்கு மட்டும்தான் குளிப்பேன். இப்ப ஒரு 1 மந்தா தான் இந்த பிரச்சனை வந்திருக்குயா. உடல் அதிகப்படியா குளிர்ச்சியா இருக்குங்க. உடல் அதிகப்படியா குளிர்ச்சியானது இந்த மாதிரி பாருங்க இருக்கிறோம். நீங்க தலைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தண்ணி கம்மியா ஊற்றுங்க. முதல்ல கால்ல இருந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. தலை பாரம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் சொல்றேன், மற்றவர்களுக்கு இது கிடையாது. கால்ல இருந்து தண்ணி ஊற்றிடுவாங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் தலை பாரம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையா? அடிக்கடி இது சளியும் பிடிக்குதுயா. இது மாதிரி இருந்தது இல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்தா தான் அப்படி ஆகுது. அதாங்க உங்க உடம்பு வந்து குளிர்ச்சி ஆயிருக்கு. ஐயா அப்புறம் அந்த கால் கட்ட விரலுக்கு கீழே உள்ள பகுதியில இடையில திடீர்னு வலிக்குது, அதுவாவே போயிருதுங்கய்யா. கால் பாதத்துல ஸ்டார்ட் ஆகி முடியுது, அதனாலதாங்க. ஓ சரிங்கய்யா, சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். ஐயா அவங்க வந்து அடுத்த வகுப்பு 6:30 மணிக்கு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 6 மாத வகுப்புல வந்து அவங்க தொடர்ந்து நமக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. அதுல டெய்லி நமக்கு கேள்வி பதில் செஷன் இருக்கும். டெய்லி தினம் நீங்க அவங்கள்ட்ட கேள்வி பதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ உண்டான கேள்விகளுக்கு உண்டான முக்கிய கேள்விகளுக்கு உண்டான பதில வந்து எல்லாருக்குமே சிறப்பா கொடுத்துருக்காங்க. எனவே அடுத்த 6 மாத வகுப்புல வந்து அனைவரும் உங்களுடைய சந்தேகம் கேட்டுக்கலாம். இப்போ உள்ள சந்தேகத்தையும் நீங்க கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம். நன்றி. நமது நேரம் ஒதுக்கி இந்த வேலையில நமக்காக இந்த கேள்வி செஷனுக்காக வந்து சிறப்பித்து கொடுத்த
இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. இப்ப கேள்வி பதில் வந்து ஆர்வம் இருக்கு. ஆனா குறுகிய கேள்விகளா விளக்கமா சொல்லாம, ஏன்னா ஒரு அது மாதிரி ஐயா சவுண்ட் வரலைங்கய்யா, கேட்கல. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு அனைவருக்கும் தீர்த்து வைக்கப்படும். தொடர்ந்து உங்களுடைய வகுப்புல வந்து ஒவ்வொருத்தரும் வரவுள்ள அனைவருக்கும் அந்த கேள்வி பதிலுக்கு உண்டான செஷன் வந்து ஒதுக்கப்படும். நீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நமக்கு அடுத்ததா உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க வர்றாங்க இறை சாதனை மார்க்கத்தில் இறை மதன் ஐயா அவர்கள். தொடர்ந்து நமக்கு அற்புதமான வகுப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அவரிடம் விளக்கம் அளிக்க காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே கேள்வி கேட்பவர்கள் குறுகிய டைம் எடுத்துட்டு உடனே கேட்டு உங்களுடைய பதிலை தீர்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயாட்ட கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியில இருந்து ஹேண்ட்ரைஸ் பண்ணவங்க நீங்க அப்படியே இருக்கிறீங்க. இப்ப ஐயாட்ட கேள்வி மட்டும் நீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முன்னாடி ஹேண்ட்ரைஸ் பண்ணவங்களெல்லாம் டவுன் பண்ணிட்டோம். நான் பேசிய சிந்தனைகளில் டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். இல்லை காமனாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சால் பதில் சொல்கிறோம், இல்லாட்டி கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கலாம். நீங்கள் கேள்வி கேட்கலின்னா உங்கள் எல்லாரையும் நான் கேள்வி கேட்பேன் அப்புறம். சரிங்களா? சந்தோஷ்குமார் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. சந்தோஷ்குமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க இந்த காயக்கல்ப பயிற்சி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது நான் இப்போ ரெகுலரா செஞ்சுட்டு வரேன். அது வந்து இப்போ நம்ம காலையில யோகா பண்றோம், மூச்சு பயிற்சி பண்றோம், அப்புறம் சாந்தி ஆசனம் பண்றோம். இது வந்து அது எந்த சமயத்துல அது செஞ்சா நல்லதுன்னு ஒரு டவுட்டுங்க ஐயா, அதுதான் கேட்கலாம் பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு அதையும் சொல்லிடுறேன். நீங்க அந்த 3 நிலை சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நின்று ஒரு நிலை, அதுக்கப்புறம் வஜ்ராசனத்துல ஒரு நிலை சொன்னீங்க. அப்புறம் அந்த 3வது நிலையில அந்த தரையில படுத்துட்டு செய்யற போது அந்த மூலபந்தம் சரியா வரமாட்டேங்குது. கரெக்ட் கரெக்ட். அது சரியா செய்ய முடியல. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், செய்ய முடியல. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க ஐயா. அருமை அருமை. முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஏன்னா நிறைய பேர் பயிற்சி கத்துக்கிற ஆர்வம் செய்யறதுல பெரிதா வர்றதில்லை. அருமை. இப்போ முதல் கேள்வி, காயகல்பம் எப்ப செய்யலாம்? காயகல்பம் எப்ப வேணா செய்யலாம். முதல்லையும் செய்யலாம், நடுவுலையும் செய்யலாம், கடைசியிலையும் செய்யலாம். சாந்தியாசனம் முடிச்சுட்டு கூட செஞ்சுக்கலாமா சார்?
காந்தியாசனம் முடிச்சுட்டும் செய்யலாம், ஒன்றும் ஓகே தப்பில்லை. ஓகே ஆனா ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் காயகல்பத்தை பண்ணிருங்க. 3 நிலையுமே ஃபர்ஸ்ட் ஓகே காயகல்பத்தை பண்ணிருங்க. என்ன காரணம்னா, ஓகே காயகல்பத்தை நாம செஞ்சு அந்த 3 நிமிஷ பயிற்சியை கரெக்டா செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். ம் நாம் ஒரு சில நாள் வெளியூர்கள் ஏதாவது போகும்போது ஓகே பயிற்சி ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ இந்த காயகல்பம் சேர்ந்து ஸ்கிப் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் தொடங்குற பயிற்சி காயகல்பமாக இருந்துருச்சுன்னா அது உயிருக்கான பயிற்சியாகவும் இருக்கிறதுனால ஓகே உயிராற்றல் அபரிவிதமாக பெருகிக்கும். அது மற்ற பயிற்சிகளுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால ஓகே ஃபர்ஸ்ட் காயகல்பம் பண்ணிடுங்க. ஆனால் வெறும் வயிற்றுல நீங்கள் எப்போ வேணால் உடற்பயிற்சிக்கு முன்னாடி தியானத்துக்கு முன்னாடி எப்படி வேணால் செய்யலாம். இதை முதல்ல செஞ்சிட்டிங்கன்னா மற்ற பயிற்சிகளுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இதுதான் மெயின். ஓகே ஓகே, 1. 2வது, அந்த மூலபந்தம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த 3வது நிலையில் மட்டும் இல்லை, எல்லா நிலையிலையுமே தொடர்ந்து அந்த 10 நொடிகள் மூலபந்தம் நாக்கை மடித்து மூக்கை உறிஞ்சி அந்த எனர்ஜி கொடுக்கறது வரைக்கும் கொஞ்சம் அந்த மூலபந்தம் பிடிக்கிறது சிரமம் ஆரம்பத்தில். ஆனால் நீங்கள் அது பழக பழக நிச்சயமாக வந்துடும். அதனால் அது விட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நினைவு வரும்போது பிடித்து கொள்ளலாம். இப்படி தான் ஆரம்பத்தில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போலாம் கொஞ்சம் மூலபந்தம் பண்ணி பண்ணி பழகுனீங்கன்னா சரியாக வந்துடும். குறிப்பாக அந்த 3ஆம் நிலையில் நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டு அப்புறம் மூலபந்தம் பண்ணுங்க. நாம் மூலபந்தம் பண்ணிட்டு அந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அது தப்பில்லை. பட் அந்த நிலைக்கு போயிட்டு மூலபந்தம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் பழக பழக சரியாயிடும். ஓகே சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். செவ்வேல். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக நீங்க காயகல்ப பயிற்சி அந்த 3 உரைகளும் நல்லா கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க அந்த காயகல்ப பயிற்சி நம்ம செய்யறோம் ரெகுலரா, அத நம்ம இந்த கர்ம வினைகளை சீக்கிரம் அந்த நம்ம டெய்லி செஞ்சுட்டு வர்றதுனால அந்த கர்ம வினைகள் சீக்கிரமா குறையுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சென்டிமீட்டர் அந்த முற்பிறவியுடைய அந்த கர்ம வினைகள் சீக்கிரமா குறைக்கும்னு சொல்றாங்க ஐயா. அது உண்மையா ஐயா? அதை சீக்கிரம் நம்ம இந்த பயிற்சி செய்ய செய்ய அந்த கர்ம வினைகள் சீக்கிரம் குறையுங்களா ஐயா? அருமையான கேள்வி. நிச்சயமா குறையும், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நாம செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாவற்றிலையுமே கர்ம வினையை குறைத்து கொள்ளலாம். அதாவது கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, உடம்பு நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்கள் மூலமாக ஒரு கெட்ட பழக்கத்தை அவர் பழகுறாரு அப்படின்னா அவர் கெட்ட கர்மாவை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். தம் அடிக்கிறதோ மற்ற ஏதாவது செயல் செய்கிறாருன்னா அந்த கெட்ட கர்மாவை செஞ்சு செஞ்சு அவருக்குள்ள ஒரு வினை பதிவாகுது. அவரோட உடல் உயிர்ல மனதில் அந்த வினை பதிவாகுது. அப்போ அந்த வினை பதிவாகி அவரோட குழந்தைக்கு அப்படியே அது கடத்தப்படுது. அதுதான் ஒரு குழந்தையினுடைய முந்தைய ஜென்ம கர்மா. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த நுரையீரல் கெட்டு போகிறதுக்கான பதிவு அவருடைய வித்தின் வழியாக கிடைக்குது. இப்போ அந்த குழந்தை அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட்டு அது ஒரு நல்ல பயிற்சியை, இப்போ உடற்பயிற்சி, காயகல்பம், தியானத்தை தொடர்ந்து செய்யும்போது, மூச்சு பயிற்சியை செய்யும்போது அந்த கெட்டிருக்கிற நுரையீரல் இருக்கிற பதிவுகளை இந்த குழந்தை மாற்றி அமைத்து கொள்ளுது. அப்போ மாற்றி அமைக்கும்போது அந்த பழைய வினை அழிந்து புதிய வினை ஆரோக்கியமாக வாழ்கிறது. இதுதான் வினையினுடைய அடிப்படை தத்துவம். அப்போ இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி என்பது உயிரில் இருக்கிற வினைகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு நுட்பம். சரிங்களா? உடற்பயிற்சி என்பது கண்ணுக்கு முன்னாடி நம்ம நுரையீரலை விரிந்து சுருக்கி ஆக்சிஜன் அதிகப்படுத்தி தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ். இந்த தியானமும் காயகல்பமும்
கண்ணுக்கு தெரியாமல் அந்த வினைகளை கழிப்பதற்கான ஒரு ப்ராசஸ். அதனால நிச்சயமா இந்த காயகல்பம் செய்யும் போது கர்ம வினைகள் கழியும். உயிரிலே உள்ளிருக்கிற பதிவுகள், ஜீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏல சேஞ்சஸ் ஏற்படும். சரிங்களா? அப்போ அந்த உயிரிலிருந்து தான் நமக்கு அந்த வினைகள் வெளிப்பட்டு நமக்கு உடலில் நோய், மனதில் துன்பமாக வருது. அப்போ இதை முறையாக செய்யும்போது இப்போ உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும். நோய்கள் குணமாச்சினாலே என்ன அர்த்தம்? உங்கள் கர்ம வினை கழிந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால நிச்சயமா கர்ம வினை கழியும். இறை உணர்வை பெறுவதற்கான ஒரு பயிற்சி காயகல்பம். மகிழ்ச்சி. அதனால மகரிஷி அவங்க இதை குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பயிற்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமா நடக்கும். சிறப்பா தொடர்ந்து செஞ்சுவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க ஐயா, கேட்கலாங்களா ஐயா? ஐயா கேளுங்க கேளுங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, ஒரு அன்பருக்கு உறவினர்களுக்கு ஐயா மண்ணீரல் டேமேஜ் ஆயிருக்கு ஐயா. அவங்களுக்கு 1 மாசத்துக்கு ஒரு ஃபீவர் வருது. அதை குணப்படுத்தினா நம்ம என்ன வழிகள் இந்த காலச்சக்கரத்துல எனக்கு இப்பதான் புதுசா செஞ்சிருக்கேன். யாருடைய அந்த ஆசானனுடைய நம்பர் கொடுங்க, அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணி அந்த மண்ணீரல் அந்த ஒவ்வொரு மாசமும் அதை வீங்கி அதை ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு. அவங்களால சரிப்படுத்த முடியல. அது ஹாஸ்பிட்டல்ல போனா அதை எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? அதற்கு நிறைய வழிகளை ஃபாலோ பண்ணணும். ஒன்று, அகிலா அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் ஐயாட்ட வாங்கிட்டு அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி இயற்கை மருத்துவத்தில் அதுக்கு என்னங்கிறத செயல்படுத்தணும். 2வது, நம்ம அக்குபஞ்சர் இலக்கியவாணன் ஐயா எண்ணெய் வாங்கி கொண்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செயல்படுத்தலாம். கூடவே ஹோமியோபதி மருத்துவம், மலர் மருத்துவம் என்று ஊறுப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்படி ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இயற்கை மருத்துவத்தை பலதையும் நீங்கள் அணுகி அதை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பல மருத்துவத்தை ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம் நம்ம உடம்புல. அதை விட ரொம்ப முக்கியம், நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இன்னும் எடுக்கல, அந்த எண்ணத்தின் சிறப்பு என்று அவங்கள தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு வீடியோ வலைத்தளங்கள்ல யூடியூப்ல இருக்குது. தி சீக்ரெட், ரகசியம் அப்படின்னு தமிழ் இருக்குது. அந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. அவங்க நினைத்தால் மண்ணீரல் சரியாகும். ஓகே. அவங்க பாசிட்டிவா என்னுடைய கல்லீரல் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய மண்ணீரல் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது, அது ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை ஆழமாக அவங்க கொடுக்கணும். அந்த கையை அந்த மண்ணீரல் மேல வச்சுக்கிட்டு, ஏன்னா கையிலேருந்து ஆற்றல் வர்றது உங்களுக்கு தெரியும். நீங்க வெங்கட்ராமன் ஐயா அவங்களோட ஹீலிங் கிளாஸ் எடுத்திருந்தா, வாய்ப்பு இருந்தா ஹீலர்ஸ் கூட அணுகலாம். அவங்க ஹீல் பண்ணி அந்த மண்ணீரலை சுத்தம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிக அபரிமிதமான செயல்பாடாக இருக்கும். சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அவங்களே கையை மண்ணீரல் மேல வச்சுட்டு ஹீல் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்கு. குறிப்பா ஒன்று மட்டும் நான் சொல்றேன். அந்த மண்ணீரல் மேல கையை வச்சுட்டு நல்லா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நீ நல்லா இருக்கிற அப்படின்னு அது கூட நல்லா பேச சொல்லுங்க. வித்தின் 1 day 2 டேலயே அதுல சேஞ்ச் நீங்க பார்த்துடலாம். நீ ஆரோக்கியமா இருக்கிற, நீ நல்லா செயல்படுற, நீ சிறப்பா வேலை செய்யற, நீ 100 வருஷம் நல்லா இருப்ப, உனக்கு ரொம்ப நன்றி, நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிற. ஹோ ஓபோனோ போனோ டெக்னிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோ போனோ போனோ டெக்னிக் இல்லைங்க. அது யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் ஹோ போனோ போனோ டெக்னிக், ஹோ போனோ போனோ டெக்னிக் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வரும். இது எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு அற்புதமான தீர்வு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, மை டியர் ஸ்பிளீன், மண்ணீரல் தானே பிரச்சனை. மை டியர் ஸ்பிளீன், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, வாழ்க வளமுடன். இந்த வாசகங்களை உணர்வு பூர்வமா சொல்லணும். மண்ணீரல் மேல கை வச்சுட்டு, என் அன்புக்குரிய மண்ணீரலே, ஐ எம் சாரி, நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்குறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் ஏதோ தப்பு செஞ்சங்காட்டி தான் நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கிற, அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, இனி தப்பு பண்ண மாட்டேன், அதே மாதிரி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீ எவ்வளவோ எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. அந்த மண்ணீரலை பற்றி கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும். அதுல இருந்து தான் நமக்கு WBC உற்பத்தி ஆகுது.
ரத்த ஓகேங்க. வெள்ளை அணுக்கள் உற்பத்தியாகி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதுதான் காப்பாத்துது. அப்போ அதை பற்றிய நாலேஜ் பெருக்கிட்டு இது நீ இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ற, உனக்கு ரொம்ப நன்றி, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், விரும்புறேன், நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தை வந்து உணர்வுபூர்வமாக கொடுத்தா வித்தின் அ டேல சேஞ்ச் நீங்க பார்க்கலாம். சரிங்க அது ஐயா. அவங்க அதெல்லாம் பண்ண கண்டிப்பா. சொல்லுங்க, நிச்சயமா கியூர் ஆயிரும். சரிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இரையாற்றலுக்கும் குருவட்டலுக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். கூடவே ஒன்று நான் சொல்ற கொடுத்துட்டேன். காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த ஓஜஸ் மூச்சு போடும்போது அது கல்லீரல்ல அந்த ஓஜஸ் மூச்சு போற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி, மண்ணீரல்ல போற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா ஆகச்சிறந்த ரிசல்ட் பார்க்கலாம். ஓகேங்க ஐயா. அதனால அதை பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா செய்யறேங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. சிறப்பு. அடுத்ததாக சத்யகலா, நீங்க கேள்வி கேட்கலாமா? சத்யகலா. ஐயா வணக்கங்க ஐயா. குட் மார்னிங் எல்லாத்துக்கும். வணக்கங்க ஐயா. காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா நான் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப சோர்வாயிடுறேன். அதுக்கு என்னங்க ஐயா காரணமா இருக்கும்? தியானத்துல ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா என் பாடி வந்து ரொம்ப சோர்வாகி உடனே தூங்குறதுக்கு போகுதுங்க ஐயா. தியானம் பண்றது அப்படிங்கிறது ஒரு 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 அற்புதமான ஒரு செயல்மா. அதற்கு நம்மை தயார்படுத்தணும். தயார்படுத்துறது அப்படிங்கிறது தியானத்திற்கான அடிப்படை தகுதி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால தான் மகரிஷி அவர்கள் முதல்ல உடற்பயிற்சியை நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து அந்த உடற்பயிற்சியினுடைய கடைசி நிலையில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 6 மாத காலம் வர்றப்ப நான் உங்களுக்கு அந்த எல்லா பயிற்சியுமே நடத்துவேன். அப்போ அந்த உடற்பயிற்சியை நீங்கள் நல்லா செய்து அந்த உடல் தளர்த்தல்ங்கிற பயிற்சி செய்து உடம்பை நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் தியானத்தில் உட்காரணும். தியானம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை செய்யாது. பெரிய அளவில் தியானத்தில் உயர்ந்து போக முடியாது. அப்போது அதனால தான் சொல்கிறாரு திருமூலர், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு உங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் தியானத்துக்குள்ளே செல்ல முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு மகரிஷி அவங்க 5 விஷயம் சொல்கிறாங்க. அதுவும் பின்னாடி வரக்கூடிய பாடங்களை நான் டீப்பாக எடுப்பேன். 5 அளவு முறை என்று அது நம்ம அகிலாமா பேசுகிறாங்க, இன்னும் நிறைய ஆசிரியர்கள் பேசியிருப்பாங்க. உணவு அளவோடு முறையோடு சரியாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். உழைப்பு. நான் இப்ப கொஞ்ச நாளா சமைக்காத உணவு தான் எடுத்துக்கிறேன். வயிறு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுறது. மேக்சிமம் சமைக்காத உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கிறது. எனக்கு யூட்ரஸ் கேன்சர் இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கசப்பான உணவுகளை எடுத்து தியானம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி தான் அதெல்லாம் சரி பண்ணேன். இப்ப ஓகேவா? எது வந்தாலும் ஒரு மெடிசன் ஒரு எதுவும் ஒரு எடுக்க 5 போறது விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உணவு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. உழைப்பு நம்ம உடம்புக்கு ஒரு அளவுக்காவது கொடுக்கணும். ஒரு உடற்பயிற்சியோ வாக்கிங்கோ ஏதோ ஒன்று, அல்லது நம்ம செயல்பாடுகளில் உழைப்பு. 3வது உறக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குதா? ரொம்ப அதிகமா இருக்குங்க ஐயா. பகல்லையும் தூக்கம் வந்துருது. வேலை முடிச்ச உடனே வேலை இல்ல அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தூக்கம் வந்துருது. இரவுலையும் நல்லா தூங்குறேங்க ஐயா. அருமை அருமை. தூக்கம் வந்து உலகின் மிகச்சிறந்த டாக்டர் சக்தி பெருக்கிற பயிற்சி. அந்த தூக்கம் வந்து உங்கள் உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும். அதுக்குன்னு சோம்பேறித்தனத்தால் தூங்குறதுன்னு ஒன்று இருக்குது. உடல் தன்னோட தேவையை சொல்கிறதால தூங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த சோம்பேறித்தனத்தால் தூங்காமல் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? வீட்டுல வேலை இல்ல அப்படின்னா நான் 9 மணிக்கு 8 மணிக்கு தூங்கிடுவேன் ஐயா. வேலை இருக்குன்னா வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவேன். எந்த வேலை இருந்தாலும் இல்லாட்டி 8 மணி 9 மணிக்கு தூங்கி பழகி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 3 தூக்கம் மணில நல்லா எழுந்திருப்பேன். இல்லைனாலும் தியானத்தில் ஆழமாக போக முடியாது. விழிப்புங்கிறது வந்து எப்ப படுத்தாலும் எனக்கு அந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் விழிப்புங்கிறது வந்துருங்க ஐயா. எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி. 3 மணி சரி 4 மகிழ்ச்சி. மணிக்கு நான் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்கிறேன். 2வது எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு ஒரு தியானம் வரல அப்படின்னா உட்கார அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திய இறைவா நன்றின்னு நீங்கள் சொல்கிறீங்களா?
இல்ல, ஐயோ இறைவா இந்த தியானமே எனக்கு வரமானேதுன்னு புலம்புறீங்களா அப்படிங்கிற 2 விஷயம். சரிங்கய்யா. சரிங்களா? அப்ப நீங்க எப்பவுமே நேர்மறையான எண்ணத்தோட, ஓகே. உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. பரவால்ல, இந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் சிறப்பா செய்ய போறேன். எதிர்மறையான எண்ணங்களோ, கவலைகளோ, கோபதாபங்களோ, வெறுப்புகளோ இதெல்லாம் நம்ம மன ஆற்றலை, உடல் ஆற்றலை விரயம் பண்ணக்கூடிய செயல்பாடுகள். ஓகேய்யா. அப்போ நல்ல சிந்தனை. இந்த எண்ணத்தில் அளவுமுறைன்னு 5 அளவுமுறையில முக்கியமானது எண்ணத்தில் அளவுமுறை. உங்க எண்ணம் எப்பவுமே நல்லதா இருக்கணும். பாசிட்டிவா இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மையில, பொறுமையா இருக்கிற தன்மையில. அப்படி நம்ம எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டே வரும்போது, இந்த ஆற்றல் விரயம் வந்து கண்ட்ரோல் ஆகும். உங்க உடம்ப நீங்க ஆற்றல் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா தான் தியானத்துக்குள்ள சீக்கிரமா பயணிக்க முடியும். அதே போல தியானம் செய்யும்போது நம்ம கர்மா அவ்வளவு சீக்கிரம் விடாது. அது உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். இருந்தாலும் நீங்க வலுக்கட்டாயமாக நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணியே ஆவேன் நீங்க உட்காரும் போதுதான் அந்த வெற்றி கிடைக்கும். சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப கேள்வி பதில் செக்ஷன். நன்றிம்மா, நன்றி நன்றி, சிறப்பு. ரொம்ப நன்றிங்கய்யா. குழுவுல ரொம்ப அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்கய்யா. நிச்சயமா நிச்சயமாம்மா, எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா, சிறப்பு, சந்தோஷம். அடுத்ததாக லாவண்யா பாஸ்கரன், நீங்க கேள்வி கேட்கலாமா? லாவண்யா பாஸ்கரன். வணக்கம்யா, அனைவருக்கும் நன்றி. வணக்கங்கம்மா. கேக்குதுங்கய்யா? அம்மா ஒரே நிமிடம். கடைசியா கேள்வி கேட்டவங்களுக்கு நான் அப்படியே சொன்னதுதான். நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி மகரிஷி அவங்களோட அல்லது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பயிற்சியை ஒரு 15-20 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்க தியானம் பண்ணும்போது உடம்பு நல்ல எனர்ஜி ஆயிரும். அப்புறம் தியானம் நல்லா வரும். மன்னிக்கணுமா, நீங்க தொடருங்க. நன்றி. ஐயா வணக்கம்யா. எனக்கு என்னன்னா, நாம நான் யார்கிட்டயா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கொட்டாயா வருது, இல்ல தனியா இருக்கும்போது அந்த கொட்டாய் வந்துகிட்டே இருக்குது. ஆனா தூக்கத்தினால அந்த கொட்டாய் வரலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்ப கொட்டாய் வந்துட்டு இருக்கும்போது கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வருது. அதுக்கு என்ன அதுதான் காரணம்னா, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தொடங்கி இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கொட்டாவி என்பது எனக்கு இது ஒரு 6 உடம்புல மாச காலம் இருக்கிற அதான் நான் சொல்றேன். 6 மாத காலம், அதிகபட்சம் இந்த ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலத்துக்கு முன்ன உள்ளதான் இந்த குறிப்பா கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, கொட்டாவி அப்படிங்கிறது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்கிற கெட்ட ஆவி வெளியே தள்ளப்படுகிறது. சரிங்களா? உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறுது. ஒரு ரீசன் கொட்டாவி வர்றதுக்கு உங்க உடம்புல தூக்க சக்தி பத்தல, விண்ணினுடைய சக்தி பத்தல. இதுதான் மெயின் ரீசன். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, உங்க கல்லீரல் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அதுக்குன்னு மருத்துவமனைக்கு போய் பண்ணணும்னு இல்லை. இப்போ உங்களோட டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பரா இருக்குதா? உங்க கண்ணு எரிச்சலா இருக்குதுன்னா கல்லீரல் பாதிச்சு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம அதிகமா செல்போன் பார்க்குறோம், அதிகமா லேப்டாப் டிவி யூஸ் பண்றோம், கண்ணை மிக அதிகமாக பயன்படுத்துறோம். பட் அந்த கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சியோ பயிற்சியோ நம்ம ப்ராப்பரா பண்றதில்லை. உங்க கண்ணை கெடுக்கும் போது அது கல்லீரலை கெடுக்கும். கல்லீரல் உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியை, விஷத்தை உறிஞ்சி வெளியே தள்ளுற உறுப்பு. குறிப்பா நாம கண்ணை அதிகமா பயன்படுத்துறோம், கல்லீரல் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, இரவில் நேரங்கழித்து தூங்குற ஒரு பழக்கம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்போ நீங்க 9 மணிக்கு தூங்குறதுங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். அதே போல கண்களில் அதிகமாக செல்போன் பார்க்கறது இல்லை, டிவி பார்க்கறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து கண்ணை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆற்றல் படுத்துறதுக்கான விஷயம், கல்லீரலை தூய்மைப்படுத்துறதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொட்டாய் வர்றது அப்படிங்கிறது குறைஞ்சி உடல் சோர்வு என்பது நீங்கி உடல் ஆரோக்கியம் வந்துடும். சரிங்களா? இந்த கல்லீரலும் கண்ணையும் நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான். தூக்க சக்தி உங்கள் உடம்புக்கு அதிகமாக தேவை இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லாரோட நிலையும் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நல்லா தூங்குங்க. கல்லீரலையும் கண்ணையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ, இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி, இந்த மாதிரி ஏதாவது மருத்துவம் தேவைன்னா எடுத்துக்கோங்க.
இல்லாட்டி உணவு முறையிலேயே அதை சீர் பண்ணிட முடியும். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரியாயிக்கும். நன்றிங்க, நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக பூங்குடி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். பூங்குடி ஐபோன் 11 நீங்க கேள்வி கேட்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, அடுத்தது ஜெயம்மாள். அன்பர்களே, உங்கள் அன்மியூட் கொடுக்குறப்ப உங்களோட ஸ்க்ரீனில் 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ஸ்டே மியூட்டட்னு வரும், இன்னொன்று அன்மியூட்டுன்னு வரும். இந்த அன்மியூட்டுன்னு இருக்கிறது நீங்கள் டச் பண்ணால் தான் உங்கள் மைக் ஓப்பன் ஆகும். முன்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா மைக்கு க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஜெயம்மாள், நீங்க பண்ணலாமா கேள்விக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஓகேம்மா, ஐயா வாழ்க பேசுங்க. வளமுடன். வாழ்க வஜ்ரா வளம். ஐயா வாழ்க வளமுடன். வஜ்ராசனத்திலிருந்து நாம கீழே சுகாசனத்துக்கு வரும்போது ஆண்கள் எந்த பக்கம் சரிஞ்சு உட்காரணும், பெண்கள் எந்த பக்கம் சரிஞ்சு உட்காரணும்? தயவு செய்து எனக்கு அது விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிம்மா, ஆண்கள் வலது பக்கம் சரிஞ்சு உட்காரணும், பெண்கள் இடது பக்கம் சரிஞ்சு உட்காரணுங்கிறது சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன விதி. சரிங்கய்யா. ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எந்த பக்கம் வேணால் சரிஞ்சு உட்காரலாம். சரிங்களா? ரொம்ப சரி. அதனால் ஒன்றும் அந்த 1 செகண்ட் சரிஞ்சு உட்கார்றதால பெரும் மாற்றமெல்லாம் ஒன்றும் நிகழ போகிறதில்ல. சரிங்க. ஆனால் அது ஒரு முறை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. பட் பெரும்பாலான ஆசிரியர்கள் இதை சொல்லி கொடுக்கறது இல்லை. சரி. அதனால் நீங்கள் எப்படி வேணால் உட்காரலாம். அது அந்த காலை எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா சரிஞ்சு உட்கார வேலையே இருக்காது. காலை 2 நீட்டி வச்சிருக்கிறீங்க. வஜ்ராசனத்துக்கு முறையாக போடுறப்ப இப்படி காலை மடக்கி கொண்டாந்து வைக்கணும், காலை மடக்கி கொண்டாந்து வைக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா காலை ரிலீஸ் பண்ணுறப்ப இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் சாஞ்சு உட்கார்றதுக்கு வாய்ப்பே இருக்காது வஜ்ராசனம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறப்ப. பட்டு ஆண்கள் எப்போவுமே வலதுமா, நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. வலது பக்கம் அப்பாக்கான பார்ட்டு, சரிங்கய்யா. இடது பக்கம் அம்மாக்கான பார்ட்டு. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கோயிலுக்கு போகிறீங்கல்ல, ஆமாங்கய்யா. கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்றப்ப ஆண்கள் சாமியோட வலது பக்கம் நிற்பாங்க, ஆமாங்கய்யா. பெண்கள் சாமியோட இடது பக்கம் நிற்பாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஆண் பார்ட் சூரியக்கலை, லெஃப்ட் சைடு பெண் பார்ட் சந்திரக்கலை. இது அப்பாவோடது, இது அம்மாவோடது. இது பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் உடம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த ஆண் பெண்ணுக்கான தன்மையெல்லாம் புரியும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளம், வாழ்க வளம். அம்மா ராணிகுமாருங்கிறம்மா, நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணல. ஆனா கொஞ்சம் கொஸ்டின் ஐயா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க பேசலாமா? அட்மிட் பண்ணிட்டேன். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஐயா நான் வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் வேதாத்திரி மகரிஷி ஸ்டூடெண்ட் தாங்கய்யா. எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். 7 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. தொண்டை தியானம் பண்றப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தொண்டை வறட்சி ஆகி சளி வருதுங்கய்யா. எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தியானத்துல தொடர்ச்சியா மேல இருக்க முடியல. ஆனா 1.5 வருஷமாவே எனக்கு கழிவுகள் வந்துட்டு இருக்கு, தொண்டையில சளி வந்துட்டு இருக்கு. அருமை. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவதுமா, தியானம் என்பது உங்கள் உடலை ஆற்றல் படுத்தி உங்கள் உடலில் இருக்கிற நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியும் கூட. இப்போ தியானம் இயற்றும் போது உங்கள் உடம்புல ஆற்றல் அதிகரிக்கும். ஆற்றல் அதிகரிக்கும் போது உடலில் கழிவுகள் உபாதைகள் இருந்தால் அது வெளிப்படும். எப்படி ஒரு ஹோமியோபதி மருந்து, சித்த மருந்து போன்ற இயற்கை மருத்துவத்தை எடுத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனை அதிகமாகி சரியாகும். அப்போ அது என்ன பண்ணுது, கழிவுகளை இன்னும் வேகமாக வெளியேற்ற முயற்சி பண்ணுது. நான் அதுக்கு முன்னாடி சொன்னதே தான். நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நல்ல 5 அளவு முறை என்ற தத்துவத்தை உயிர் போல கடைபிடிக்க வேண்டும். இந்த உடலிலே அந்த தொண்டை பிரச்சனை வருது, சளி பிரச்சனை வருதுன்னா உங்கள் உடம்புல வெப்ப சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உடம்பு வெப்ப உடம்பாக இருந்தால் இது போன்ற தொந்தரவுகள் வரும். அப்போ இப்போ கிளைமேட்டும் ரொம்ப வெப்பமாக இருக்குது.
அப்போ நீங்கள் உடலை ஆரோக்கியமாக குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான செயல்பாடுகள், உணவு முறைகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க. இது தியானத்தினால வரல, நம்ம உடம்பு கெட்டு இருக்கிறதால வருது. அதே போல் தியானத்திற்கு முன்னாடி தொண்டை வறட்சி இருக்குதுன்னா தண்ணி குடிச்சிட்டு தியானம் பண்ணணும். சரிங்களா? தியானம் பண்ணுறப்போ உடம்பு கொஞ்சம் சூடு ஆகும், கண்டிப்பாக கொஞ்சம் சூடு ஆகும். அதனால தான் சாந்தி யோகத்தை மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஆழமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மனவளக்கலை அன்பர்கள் சாந்தி யோகத்தை செய்வதில்லை. மற்ற மேல்நிலை தவம் ஆக்னை, துரியம், துரியாதீதம், 9 மையம், நித்யானந்தன் அதில் பண்ணக்கூடிய ஒரு இனிமை சாந்தியில் கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. சாந்தி தவம் ஒரு நிறைவான முழுமையான தவம். நீங்கள் ஒரு மாதத்திற்கு சாந்தி யோகம் மட்டும் பண்ணி பாருங்க. அது உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு தவம். அதுக்கு பேர் மருந்து யோகம்னு பேர். அதனால் உடலை ஆரோக்கியத்திற்கான விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி மகரிஷி கொடுத்ததையோ அல்லது வேறு ஏதாவது ஆசன பயிற்சிகளையோ தொடர்ந்து முறையாக செஞ்சுட்டு வாங்க. 5 அளவு முறை கடைப்பிடிங்க. இதெல்லாம் பண்ணி உடலை தகுதிப்படுத்திங்கன்னா தான் தியானத்திற்குள்ளே நம்ம ஆழமாக பயணிக்க முடியும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நாளா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேங்க. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக அருள் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். அருள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ஓஜா மூச்சு விடும் காயகல்பம் பண்ணும்போது ஐயா. ஆமா ஆமா. இது அஸ்வினி முதிரை போட்ட உடனே ஓஜா மூச்சு உடனே விடணுமா, இல்ல கொஞ்ச நேரம் ஒரு சில செகண்ட் நிப்பாட்டணுமா? டவுட் ஐயா. அஸ்வினி முதிரை 10 தடவை போடுறீங்க இல்லையா? ஆமா ஐயா. போட்டதுக்கு அப்புறம் மூலபந்தம் பண்ணணும். மூலபந்தம். நாக்க மடிக்கணும். ஓகே. மூக்குல மூச்சை உறிஞ்சணும். நாக்க ரிலீஸ் பண்ணிட்டு பல்லடுக்கு வழியா இஸ்ன்னு விடணும். இது கண்டினியூவா நடக்கணும். 10 முறை அஸ்வினி முதிரை போடுறேன், 10வது முறை அஸ்வினி முதிரை போட்டு ரிலீஸ் பண்றேன். மூலபந்தம், நாக்கை மடித்தல், மூக்கில் மூச்சை உறிஞ்சுதல், நாக்கை ரிலீஸ் பண்ணி பல்லடுக்கு வழியா இஸ்ன்னு ஓஜஸ் விடுதல். இது எல்லாமே கண்டினியூவா நடக்கணும், கேப் இல்லாம. கேப் இல்லாம பண்ணணும். இதுல இடையில நிப்பாட்டக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. 60 செகண்ட்ல நீங்க முடிக்கணும். சரிங்க. பயிற்சி அப்ப 50 செகண்ட் அஸ்வினி முதிரைக்கே வந்துடும். ஆமா. அதுக்கப்புறம் 10 செகண்ட்ல நீங்க நாக்க மடிச்சு மூச்சை இழுத்து ஓஜஸ் போட்டு முடிச்சிடணும். சரிங்க. அதுல அப்புறம் இது நம்ம ரெகுலர் இது உடற்பயிற்சி செய்யும் போது அந்த அக்குபஞ்சர் பண்ணுவோம் இல்லையா வயிற்றுல? ஆமா. பண்ணி ரொம்ப நாள் ஆச்சையா, இப்ப மறந்து போச்சு, மறுபடியும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது நீங்க யூடியூப்ல போய் வேதாத்திரி மகரிஷி உடற்பயிற்சி அப்படின்னு போட்டீங்கன்னா தெளிவா அந்த பயிற்சி எப்படி செய்யணுங்கிறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது. இல்லாட்டி வேதாத்திரி மகரிஷி உடற்பயிற்சி இறை மதன் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் செஞ்ச வீடியோவே அதில் இருக்குது. அந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு அதை பார்த்து அப்படியே செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். சரி. இல்லாட்டி நம்ம இந்த இப்போ அடுத்த உங்களுக்கு 6 மாத பயிற்சி வர்றப்ப நான் மகரிஷியோட உடற்பயிற்சி, தியான பயிற்சி, தீட்சை முறைகள் எல்லாமே லைனாக சொல்லி கொடுப்பேன். வாரம் ஒவ்வொரு பயிற்சி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதுலேயும் சொல்லிக்கலாம். பட் இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லா பயிற்சியும் அவைலபிள். மகரிஷியோடது எதுவுமே சீக்ரெட்டாகவே இல்லை, எல்லாம் ஓப்பன் பிளேஸில் இருக்குது. நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யும் போதும் ஓஜாச்சு இது மூலபந்தம் பண்ணி இது பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். காயகல்பம்ங்கிறது அஸ்வினி முத்திரை ஓஜஸ் மூச்சும் சேர்ந்து அந்த பயிற்சியை 2ஆ பிரித்து சொல்கிறோம். பட் அஸ்வினி முத்திரை ஓஜஸ் மூச்சு 2 சேர்ந்தது தான் பயிற்சி. ஓகே, அது செய்யணும், முழுமையாக செய்யணும். நன்றி. அடுத்ததாக பிரபாகரன் எடப்பாடி, நீங்க கேள்வி கேட்கலாம். பிரபாகரன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
ஐயா, இப்போ நம்மளோட மனித பிறப்புங்கிறது இப்போ ஏற்கனவே நம்மளோட முற்பிறப்புல ஆசையினால பிறந்தோமா, இல்லது இந்த பிறப்புல பிறக்கக்கூடிய ஆசையினால் அடுத்த பிறப்பு எடுப்போமா? இந்த முக்தி நிலைங்கிறது எப்படி அடைய முடியும்? இறைத்தன்மை எப்படி உணர முடியும்? அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? எப்படிலாம் நம்ம உணரலாங்கிற விஷயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஆழமான கேள்வி இது. இதுக்கு பெரும் விளக்கம் கொடுக்கணும். மொத்த பிரம்ம ஞானத்தையே கேள்வியை கேட்டார் ஐயா. மனித வாழ்வின் நோக்கம் இறை உணர்வை பெறுவது. மனிதன் இறை உணர்வை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட வந்த ஒரு உயிரினம். அதுதான் முக்தின்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம், தன்னை அறிதல்னு சொல்றோம், செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம். மனிதன் எங்க போய் இறைவனை உணரணும்னா தனக்குள்ளதான் உணரணும். ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். எனக்குள்ள இருக்கானா? எனக்குள்ள இருக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கானா? உங்களுக்குள்ளே இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. அப்ப இறைவனை எங்கேயோ போய் உணர்றதில்லை, உங்களுக்குள்ள நீங்க உணரணும். இதுல என்ன ஒரு பியூட்டினா, எங்கேயோ போய் உணர்றதை கூட போய் உணர்ந்துடலாம். நமக்குள்ள இருக்கிற நம்மை உணர்றது தான் இங்க சேலஞ்ச். சரி, அதுக்கு எது தடையா இருக்குது அப்படின்னா, நாம இப்பிறவிலேயோ அல்லது முற்பிறவிலேயோ செய்த கர்ம வினைகள், பாவ புண்ணிய பதிவுகள் நம்மை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. இது ஒரு பெரிய டாபிக், நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த உடல் என்பது 40 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு வந்து. ஆனா இந்த உடலுக்குள் இருக்கிற உயிர் இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது. அப்ப இந்த உயிர் முதல்ல இருந்து எங்கிட்ட வந்திருக்கு. அந்த உயிர் எங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது. அப்ப இந்த என்னுடைய உயிரோட வயது, உங்க உயிரோட வயது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள். அப்ப அந்த உயிர் என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. சரிங்களா? உயிர் என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. அப்போ அம்மா அப்பா உயிர் சேர்ந்து இந்த உடலுக்குள்ள அந்த உயிர் டிராவல் பண்ணுது. எதுக்காக அந்த உயிர் இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்குது? அதுகிட்ட இருக்கிற கர்ம வினைகளை எல்லாம் கழித்து தூய்மை பெற்று முக்தி அடைவதற்காக அந்த உயிர், அந்த ஆன்மா இந்த உடலை மனதை கட்டி கொண்டு வருது. அப்ப யார் ஒருவர் இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த உடலையும் மனதையும் சீர்படுத்தி இதில் இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்தி யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்ந்து முடிந்தவரை பிறர் துன்பத்தை போக்கி முறையாக பயிற்சிகளை செய்து நம்மால் முடிந்த தொண்டை ஈகையை செய்து வாழ்கிறாரோ அவர் கர்மவினை சிறிது சிறிதாக கழிந்து நிறைவிலே அவர் முக்தி நிலையை அடைகிறார். இதுதான் இருக்கிற சாரம். அதனால இதற்கான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி மிக தெளிவா வரும். எப்படி இறைநிலை மனுஷனா வந்துச்சு, எதற்காக வந்தது, எப்படி நமக்கு வினைகள் எல்லாம் வந்தது, வினைகளை போக்குறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா யூடியூப்பில் என்னோடய உரைகள் எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் முறையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன கேள்விங்க, ஒரு சந்தேகங்க. அதாவது இந்த முக்தி நிலை அடைகிறோம் பண்ணுறோங்கிறது சரிதாங்க. ஆனால் அந்த பிறவா நிலை வேணும் அப்படிங்கிறதா இருக்கக்குள்ள இல்லற வாழ்க்கையில் வாழக்குள்ள குழந்தை பேர்னு ஒன்று வருது இல்லைங்க. அப்போ நம்மளோட மறுபடியும் கர்மா தொடர்ந்து வரதானே இங்கே செய்யுது. அப்போ நம்ம குழந்தை பேருங்க எடுத்துக்க கூடாதா, இல்லது நம்மளோட கர்மா மீண்டும் தொடருமாங்கிறது ஒரு சந்தேகம். இன்னொரு உயிராக ஜனித்து அது வேற ஒரு டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனா உங்க உயிரை நீங்க தான் பூர்த்தி பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய ஆத்மா உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட இருந்து அந்த உயிர் பிரிஞ்சு இன்னொரு ஆத்மாவாக மலர்ச்சி பெற்று அந்த பக்கம் போய் அதனோட வினையை கழிக்கிறதுக்கு அது போனாலும் உங்ககிட்ட இருக்கிற உயிரனுடைய ஆத்மானுடைய பதிவை நீங்க தான் கழிக்கணும். அதனால அது ஒரு பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகி போனாலும் இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க நல்ல குழந்தையை பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு மன அமைதியோடு ஒரு நல்ல குழந்தையை பெற்று நீங்க வெளியே விட்டுட்டீங்கன்னா அது நல்ல கர்மா செய்ய செய்ய உங்க கர்மா கரியும். ஆமா, இது இருக்குது, அப்படி இருக்குது. அதுக்காகத்தான் உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறதே.
சரிங்களா? அதே சமயம் அந்த குழந்தைய நீங்க சரியா வளர்க்கல, தப்பா வளர்த்து அவன் தவறுகளை செய்து கர்மாவை பெருக்கிறான்னா அதுவும் உங்களை பாதிக்கும். குழந்தை பேறு என்பதே நீங்கள் முக்தி அடைவதற்கான ஒரு துணைதான். சரிங்களா? அதனால அது அந்த 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 பக்கம் அது அந்த உயிர் வந்து இன்னொரு டிராவல் எடுக்குது தான், கரெக்டு தான். பட் உங்க உயிரை நீங்க தான் டிராவல் பண்ணி கழிக்கணும். சரிங்க, நல்லது நல்லதுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும். நன்றி 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 நன்றி. சந்தோஷம். அடுத்ததாக அபிமன்யு ஐயா கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ. வாழ்க வளமுடன்மா. நம்மளோட கர்ம வினைகள் பாவ பதிவுகள் போகணும்னா என்ன மெடிடேஷன் பண்ணணும்? எந்த மெடிடேஷன் பண்ணாலும் கர்ம வினை கழியும். அதுல மகரிஷி அவங்க குறிப்பா 3 தியானம் சொல்றாங்க. சரிங்க. நம்ம கிட்ட 3 கர்மா இருக்குமா. ஒன்னு ஆகாமிய கர்மா, இன்னொன்னு பிராரப்த கர்மா, இன்னொன்னு சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது இந்த உயிர் பல ஜென்மங்களாக செய்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பல ஜென்மமாக செய்த வினைகளுடைய மொத்த தொகுப்பு மூட்டா மூட்டையா இருக்குதுங்க. சஞ்சி என்றால் மூட்டை என்று ஒரு பொருள். மூட்டா மூட்டையா அந்த கர்மா இருக்கு. அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு துரியாதீதம் அப்படின்னு ஒரு தவம் இருக்கு. அதாவது கடலிலே கரைத்த பெருங்காயம் போலன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த கர்மா பல ஜென்ம கர்மா மிகப்பெரிய ஒரு பாரமாக சுமையாக இருக்குது. பட்டு இறைவனை கம்பேர் பண்றப்ப அந்த கர்மா ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமானது. அற்பமானது இல்லையா? இப்போ நமக்கு உடம்புல தண்ணியில் ஒரு பிரச்சனைனா கடலுக்கு அந்த தண்ணி எவ்வளவு கம்பேர் பண்ண முடியும் இல்லையா? நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியும் கடல்ல இருக்கிற தண்ணியும் கம்பேர் பண்ணா எத்தனை கோடி மடங்கு அங்க அதிகமா இருக்கு. இப்போ அந்த மாதிரி அந்த இறையாற்றல் என்பது எல்லையற்ற பெருவெளி. அந்த எல்லையற்ற பெருவெளியோட நம்ம மனதை இணைத்து செய்யக்கூடிய தவம் தான் துரியாதீத தவம், இறைநிலை தவம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையில ஒருவர் தியானிக்கும் போது அவருடைய சஞ்சித கர்ம வினைகள் எல்லாம் மொத்தமா கழியும். அதுக்கு அவர் ஒரு தகுதி இருக்கணும் அவருக்கு. அப்படி அவர் அங்க இறைநிலைக்கு போய் அந்த கர்மாவை கழிக்கணும்னா முதல்ல இந்த ஜென்மாவில் செஞ்ச கர்மாவை கழிக்கணும். அதைத்தான் பிராரப்த கர்மான்னு சொல்றோம். இந்த பிறவியில இந்த 40 ஆண்டுகள் நான் பிறந்ததுல முதல் 3 ஆண்டுகள் எனக்கு கர்மா வராது. ஏன்னா மூளை கட்டமைக்கப்படாது. நம்ம குழந்தை தன்மையில் இருப்போம். நமக்கு அது ஞாபகத்தில் இருக்காது. 3 வயதுக்கு பிறகு இந்த 40 வயசு வரைக்கும் 37 வருஷமா நான் செஞ்சிருக்கேன் பாருங்க செயல் இந்த உடல்ல. அது அந்த செயல் எல்லா வினைகள் எல்லாம் என் மூளையில பதிவாயிருக்கும். துரிய தவம் என்று ஒரு தவம் உச்சியிலே சகசிராதார யோகம் என்று சொல்லுவோம். பிரம்மரந்திர யோகம் சொல்லுவாங்க. துரியம் பீனியல் சுரப்பி மேல தவம் செய்யும் போது நான் இந்த ஜென்மத்திலே செய்த பதிவுகளை எல்லாம் கழித்து கொள்ள முடியும். இது துரிய தவம். அப்ப இந்த ஜென்மத்தில் செஞ்சதை கழிச்சுட்டேன், முன்னாடி ஜென்மத்தில் இருக்கிற கழிக்கிறதுக்கான ப்ராசஸ் அங்க நடக்குது. அதற்கும் தொடக்கம் நான் இந்த ஜென்மத்தில் இருக்கிற பதிவை கழிக்கணும்னா அதுக்கு இன்னொரு அடிப்படை தகுதி இருக்குது. அதற்கான தவம் ஆக்கினை. இதைத்தான் ஆகாமிய கர்மம் என்று சொல்லுவோம். இந்த ஆன்மா, நாமெல்லாம் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு நிறைய ஆசை இருக்குது. அது ஆசை வயப்பட்டு தப்பு செய்யும். தேவையில்லாத பார்க்கும், தேவையில்லாத பேசும், தேவையில்லாத சாப்பிடும், தேவையில்லாத செயல்களில் ஈடுபடும். அது ஆசைப்பட்டு செய்யும். அப்படி இந்த ஆன்மா காமிய வயப்பட்டு, காமியம்னா ஆசை, ஆனா ஆன்மா காமியம்னா ஆசை வயப்பட்டு சில செயல்களை செய்து பதிவுகளை பெருக்கும். அதுல நல்ல பதிவும் இருக்கும், கெட்ட பதிவும் இருக்கும். இப்ப நீங்க உங்க ஆன்மா காமிய வயப்பட்டு இந்த பயிற்சியில இப்ப இயங்கிட்டு இருக்குது. இது நல்ல கர்மா. சில ஆன்மா காமிய வயப்பட்டு கெட்ட செயல்ல இயங்கும். அது கெட்ட கர்மாவா வரும். அப்ப நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண வேண்டியது ஆகாமிய கர்மால கெட்ட கர்மா வர்றதுக்கு விடக்கூடாது.
சரிங்கய்யா. அப்ப அதற்கு நீங்க உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் கொடுக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுத்தா ஆகாமிய கர்மா வரும். அதிலிருந்து நீங்க விடுபடணும்னா அதற்கு ஆக்கினை தவம், நெற்றிக்கண் ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய இந்த தவம். இந்த தவத்தை ஃபர்ஸ்ட் நல்லா செஞ்சுட்டு வரணும். நான் உங்களுக்கு அந்த 6 மாச பயிற்சியில் வந்தோடனே முதல் தீட்சை அதுதான் கொடுப்பேன். இந்த தவத்தை நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆகாமிய கர்மா இனிமேல் துன்பம் கொடுக்காத, இனிமேல் பாவப்பதிவை பெருக்காத ஒரு நிலைப்பாடு வரும். அதுக்கப்புறம் துரியம் கொடுப்போம். துரியம் கொடுக்கும்போது இந்த பிறவியில செய்த கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சு சுத்தமாயிடலாம். இது தூய்மை ஆனதுக்கு அப்புறம் துரியாதீதம்னு ஒன்று கொடுப்போம். துரியாதீதம் பண்ண பண்ண மொத்த வினைகளையும் அழித்து நாம் இறை உணர்வுல நிலைக்க முடியும். இதுதான் 3 ஸ்டெப்பு. மகிழ்ச்சி. இன்னும் ஒரு டவுட் மட்டும். நான் என்ன பண்ணிடுவேங்கய்யா, ஏதாவது ஒரு பேசிடுவேன். அவங்க மனசு கஷ்டப்படுதுன்னு தெரியும். அப்புறம் ஃபீல் பண்றது. அதே மாதிரி அது ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். அதை ரொம்ப ஈஸியா எல்லாரும் எடுத்துக்குவாங்க. ஆனா நான் வந்து அதுக்கு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றது. பண்றதையும் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்றது வேஸ்ட் தானேங்கய்யா. அதுக்காக தான் கேட்டேங்க. எனக்கு வேஸ்ட் இல்லை. நிறைய பேர் பண்ணிட்டு ஃபீல் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டு கத்திட்டு போயிட்டே இருப்பான். சரிதானுங்களா? ஆமா. அப்ப நீங்க ஃபீல் பண்றது கரெக்ட். அதாவது தப்பு பண்றோம். நான் ஒரு கோபப்படுறேன் அப்படின்னா இந்த கோபம் இன்னைக்கு உங்களுக்கு வரல. ஈரறிவு புழுவிலிருந்து வந்த கோபம் பல 1000 ஆண்டுகளாக பல ஜென்மங்களாக உங்ககிட்ட வந்து இப்ப கோபமா வருது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கோபத்தை மாற்றணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கோபம் வருவது என்னுடைய இயல்பு என்று நீங்க புரிந்து கொண்டு அதுக்கு சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி மகரிஷி கொடுக்குறாங்க. யார் மேல கோபம் வருது, என்ன காரணத்தினால கோபம் வருது, இந்த கோபம் வர்றதுக்கு எனக்கு ஏதாவது பங்கு இருக்குதா, சரி இப்படி கோபப்பட்டதால் நான் என்னத்தை அடைஞ்சேன், கோபப்படாம இருந்தா எனக்கு என்னென்னவெல்லாம் நன்மை வரும், இது எல்லாம் நீங்க சிந்தித்து இப்போ உதாரணத்திற்கு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கணும். அந்த சுச்சுவேஷனை நீங்க திங்க் பண்ணணும். அதுதான் தற்சோதனை பயிற்சி. தன்னைத்தானே சோதனை செய்து. இப்போ நேற்றுக்கு உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு இடத்துல பேசுனீங்க, இந்த ஏதோ வார்த்தையை விட்டுட்டீங்க, அவர் மன கஷ்டப்பட்டுச்சு, அங்க வருத்தம் வந்தது, அங்க ஒரு பாவத்தை கிரியேட் பண்ணீங்க. இப்போ நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும், இந்த இடத்துல நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு தான், நாளைக்கு இந்த இடம் வந்தா நான் இப்படி நடந்துக்க மாட்டேன், மாறாக அமைதியா நடந்துக்குவேன், பொறுமையா நடந்துக்குவேன், இதனோட விளைவு நன்மையா இருக்கும், எனக்கும் மகிழ்ச்சி அவருக்கும் மகிழ்ச்சி, இப்படிங்கிற சங்கல்பத்தை உணர்வு பூர்வமாக நீங்க எடுத்து நல்லா தவம் பண்ணின அந்த தவத்தினுடைய ஆற்றலோடு நீங்க வைராக்கியமா விவேக புத்தியோட விழிப்புணர்வோட உங்க வீட்டுக்காரரை நாளைக்கு ஹேண்டில் பண்ணினீங்கன்னா இந்த துன்ப நிலையை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் வழி. இதை தவிர உலகத்துல வேற வழியே கிடையாது. அதனால அதுக்கு எல்லாமே தொடர்ந்து பிராக்டிஸ் கொடுப்போம்மா. அதனால நீங்க வருத்தப்படுங்க, அது தப்பு இல்லை. அது உணர்றீங்க, நீங்க நான் பண்ணது தப்புன்னு உணர்றீங்க. இந்த தப்புன்னு உணரும் போதுதான் அந்த மனசுக்கு மாறுவதற்கான ஒரு தன்மை வரும். என்னோட ஹஸ்பண்ட் கோவம் இல்லைங்கய்யா, என்னோட பையன்ட்டையும் நான் கோவப்பட மாட்டேங்கய்யா. அவன்கிட்ட சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து ஹார்ஸா சொல்றேன். அப்ப அவனோட ரொம்ப மூஞ்சி வந்து டல் ஆயிடும். அவனோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டல் ஆயிடும். அப்ப எனக்கு தெரியும் நம்ம சொல்றது அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கரெக்ட் கரெக்ட். அப்ப ஹார்ஸா சொல்றதுங்கிறது தான் கோபம். அதுதான் மனசை காயப்படுத்துறது. அப்ப ஹார்ஸா சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவு நாள் ஹார்ஸா சொல்லி சொல்லி பழகினங்காட்டி அந்த பழக்கம் வருது. நீங்க உட்கார்ந்து ட்ரைனிங் எடுக்கணும். இனிமேல் ஹார்ஸா சொல்ல மாட்டேன், அந்த சுச்சுவேஷன்ல அமைதியா சொல்லுவேன், அமைதியா சொல்லி 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 ட்ரைனிங் எடுக்கணும். உடனே எல்லாம் சக்சஸ் ஆயிராது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு. நீங்க கோடி கோடியே சம்பாரிச்சிடலாம், சரிதானுங்களா, என்ன வேணா பண்ணிடலாம். ஆனால் உங்க கேரக்டரை மாத்துறது பெரிய விஷயம். அதுதான் உண்மையான வெற்றி. அது அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனதை உறுதிப்படுத்துற தியானம், இன்னும் அந்த தவறுகளை நான் செய்யற என்னை அதிலிருந்து மீட்பதற்கான தற்சோதனை, இந்த இரண்டும் வரும்போது
இதிலிருந்து நீங்க விடுபட்டுறலாம். சரிம்மா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. உங்கள ஃபாலோ பண்றோங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. ரொம்ப அடுத்ததாக நன்றி. மஞ்சு அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். மஞ்சு, நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணீங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. காயகல்பம் செய்யறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க, அதாவது சுகாசனமோ வஜ்ராசனமோ உட்கார முடியாதவங்க எப்படிங்க சார் செய்ய? உங்களுக்கு எப்படி உட்கார முடியுமோ அப்படி செய்யலாம். சேர்ல உட்கார்ந்துட்டு கூட செய்யலாங்களா? செய்யலாம், செய்யலாம். செய்யாமையே இருக்கிறதுக்கு எப்படியாவது செய்யறது நல்லது. சரிங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் நன்றிங்க. நிலை நின்னுட்டு தான் செய்யறோம். அது எல்லாருமே நின்னுட்டு செஞ்சுருவாங்க. செய்யலாம். நின்னுட்டு செய்யறது எல்லாரும் செஞ்சிருவாங்க. செஞ்சிருவாங்க. 2ஆம் நிலை மட்டும் வஜ்ராசனத்துல உட்காரணும். முடிஞ்சா வஜ்ராசனம், முடியலைன்னா சமணங்காலு, முடியலைன்னா சரிங்க. சேராசனம். ஏதா ஒண்ண போட்டு செஞ்சிருங்க. சரிங்க, சரிங்க. அவ்வளவுதான். ரொம்ப அவ்வளவுதான். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். கூடவே நன்றி. உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா வஜ்ராசனம் போடுற அளவுக்கு உங்க உடம்பு தயார் ஆயிரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, பழகணும். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சோலை அன்பு ஐயா. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. சரி, ஓகே, ஓகே. சோலை சரி, அன்பு நண்பர்களே, ஐயா. ஐயா சொன்னது போல நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கும் போது கொஞ்ச நேரம் நம்ம டவுட்டு கிளியர் கண்டிப்பா செஷன் தொடர்ந்து கேள்வி பதில் செஷன் நமக்கு தொடர்ந்து உண்டுங்கய்யா. அடுத்த செஷன்ல இருந்து. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு நிறைவான கேள்வி பதில் செஷன் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள்ல வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 7 வகுப்பு நமக்கு இந்த 48 நாள் நிகழ்வுல குடுத்திருக்காங்க. அந்த 7 வகுப்புலயும் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் ஓரளவு தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர்களுடைய வகுப்புகள் முழுமையா இருக்குது. இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட அற்புதமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து உலகளவுல போற்றக்கூடிய பல ஆசன பயிற்சிகள்ல இருந்து அவங்களுடைய கல்வி முறைகள் வந்து சிறப்பா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து இறைமதனையா வழிநடத்தி இன்னைக்கு நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல தொடர்ந்து நிறைய வகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து போன 48 நாள்ல எல்லாருமே காயக்கல்ப வகுப்பு எடுத்திருப்பீங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு அந்த புரிதல் இருந்திருக்கும். அந்த வகுப்போட புரிதல் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது மாதிரியான ஒரு செய்கைகளும் இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அனைத்து விதமான பதில்களும் அவங்களுடைய வகுப்புகளிலேயே கொடுப்பாங்க. அது மாதிரி தொடர்ச்சியா அந்த 6 மாசம் நடக்கிற வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு முழுமையான அந்த ஐயாவோட வகுப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் வகுப்புகளுக்கு உங்கள் நேரம் ஒதுக்கி அன்றன்றைய வகுப்புகளுக்கு அன்றன்றையே நீங்கள் கேள்வி பதில் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இனி வரும் காலங்கள் இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி இனி எல்லாமே உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க பயன்படுத்தியக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து இந்த செஷன் கொடுக்க போகுது. கண்டிப்பாக இன்றைய நிகழ்வில் நமக்கு தங்களுடைய அனைவருடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை அளித்து பதில்களையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி. நாளை மறுநாள் உங்களுக்கு மற்ற ஆசான்களும் உங்களிடம் நேரடியாக வந்து இந்த நிகழ்வில் கேள்வி பதில்களை நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருந்து குறிப்பிட்ட சொன்னது போல் நம்மளுடைய அந்த 6 மாத வகுப்பு தொடங்க இருக்குது. இப்ப உங்களுக்கே நிறைவா இருக்கும். இந்த கேள்வி இந்த மாதிரி 48 நாள் நிகழ்வுல கலந்துக்கிட்டீங்க. 48 நாள் நிகழ்வுல கலந்துக்கிட்டு இன்னைக்கு ஐயா ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குற அந்த கேள்வி